ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா அப்புறம் அபிராமி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கோவிலில் உட்காந்து இந்த தீபா நம்மளை எப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வர வச்சுட்டாலே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபிராமியும் தீபாவும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவுடைய கார் வந்து பார்த்திங்கன்னா சேரடிச்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தீபாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கார் கண்ணாடியை உடச்சிட்றாங்க கல்லை விட்டு எரிஞ்சு. ரம்யா பயங்கர கோவமாக வெளியே இறங்கி வராங்க. காரை விட்டு வந்தோடனே தீபாவை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு புது ரம்யான்னு தான் சொல்லணும். ரம்யாவுக்கு அம்முன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கான். தீபா, நீ காஞ்சிபுரம் தீபா தானே? நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் அம்மு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. உடனே அபிராமி கேட்குறாங்க, யாருமா தீபா, இது உனக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லிட்டு. ஆமாத்த, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபா வந்துட்டு, நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நான் ஒரு கம்பெனியோட எம்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேரை சொல்கிறாங்க. அப்படியே அந்த கம்பெனியில் தானே நம்ம கார்த்திக் சார் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தீபா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவ தான் அவளா அப்படின்னு சொல்லி தீபா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, நாங்கள் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி தீபாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தீபா பயங்கர கோவமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்தோடனே கார்த்தி வந்துட்டு கேட்குறாரு, என்ன தீபா ஏதோ பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்க மாதிரி தெரியுது, அப்செட்டாக இருக்கீங்களா, எதனாவது வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தீபா சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் இனிமேல் உங்கள் எம்டி கிட்டே பேசவே கூடாது, உங்கள் கம்பெனி ஓனர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நான் அவங்க கூட பேசக்கூடாது? அவங்களுக்கு இது ஒர்க் சொன்னால் கண்டிப்பாக நான் செஞ்சு தானே ஆகணும், அவங்க கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன்ல தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான், இனிமேல் அவங்க உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தீபா, அவங்க பொசசிவ்க்கு ஒரு அளவே இல்லையா, இது என்னோடய வேலை சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவள் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க, அவங்க ஊ ஃப்ரெண்டா, அந்த திமிர பிடிச்ச பொண்ணு ஊ ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. கார்த்திக் சார், போதும் நிறுத்துறீங்களா, நிஜமாகவே அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் தான், அவங்கள இன்றைக்கி நான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு தீபா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுதான் உங்கள் கோபத்துக்கான காரணமா? கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேசலை தீபா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. கார்த்தியும் டெய்லியும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கான், ஆனால் இங்கே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியா வந்து அபிராமியோட மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அபிராமி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, என்னுடைய மருமகன்